டேய் நிறுத்துறா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் சக்தியை வந்து ஒரு பலார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தள்ளி விட்டு, இன்னொரு பக்கம் குமரவேலை வந்து பலார்னு அரைகிறாரு. இப்போ முத்துவேல் அரைஞ்சிட்டு இருக்கும்போது என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு வெளில இருந்து அப்படி உள்ள இருந்து ஓடி வராங்க பாண்டியன் ஷோஸ் குடும்பம் வேற. எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா நடுவில் அப்படியே வந்து சட்டை லைட்டாக கிழிஞ்சு அப்படியே முகத்துலலாம் வந்து அப்படி வீங்கி போய் காயத்தோட நின்றுட்டு இருக்காரு கதிர். இந்த ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ திருப்பி ராஜி பேசுறதே இல்லை கதிர்கிட்ட. ராஜி என்கிட்ட நீ பேசாமல் இருக்காத, எனக்கு நீ பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முன்ன மாதிரிலாம் இல்லை, எனக்கு வந்து இப்போல்லாம் வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து திடீர்னு என்கிட்ட கோவப்படுறேன்னா என்னால் ஏற்றுக்க முடியல, வேலையே ஓடல, இன்னைக்கு கூட காரில் போயிட்டே இருக்கேன், நீ பேசலாங்கிறத யோசிச்சுட்டே வந்து சவாரி தனிக்கும் பின்னாடி அவங்க நிறுத்துங்க இதான் இங்கே தான் இறங்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க, நான் பேசாமல் போயிட்டேன் அப்படியே ஒரு 150 மீட்டர் தாண்டி. ஏன்னா வந்து எனக்கு மனசே இங்கே இல்லை, புரிஞ்சுக்கோ அப்படின்னா வந்து நீ செஞ்சதெல்லாம் சரியா, நீ செய்கிறதெல்லாம் சரியான்னு சொல்லு, முதல்ல என்கிட்ட உண்மையாக நடந்துக்க பாரு. ஒரு புருஷன் பொண்டாட்டி கடையில் முக்கியமான விஷயமே நம்பிக்கை தான். உனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நீ கொஞ்சம் நாளாகவே சரியில்லை, நீ பண்ணுறது பேசுகிறது எதுவுமே சரியில்லை, திடீர்னு கிளம்பி திருச்சிக்கு போனோம் அப்படிங்கிற, அதுக்கப்புறம் என்ன தான் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற. அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் அன்றைக்கி வந்து ஆஃபீஸில் போயிட்டு திருப்பி கேட்டேன், யார் கூட சஃபாரி என்ன ஏதுன்னு கேட்டேன், எங்கேயுமே எந்த ரெக்கார்டும் இல்லை. நீ திருப்பி வந்ததுக்கப்புறமா எப்போயுமே அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வந்துச்சு எங்கே வந்துச்சுன்னு எழுத வரல. அப்புறம் நம்ம கம்ப்யூட்டரில் வேறு ஃபீட் பண்ணுவோமே, அதுலேயும் பார்த்தேன், அதுலேயுமே எதுவுமே இல்லை. அப்போ நீ என்கிட்ட பொய் சொல்லிகிட்டு இருக்க, நீ பேசுறது பண்ணுறது எல்லாமே எனக்கு தப்பாக தோணுது, நீ உனக்கு எதுவும் வேறு எதுவும் பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு யோசிச்சேன், ஆனால் அப்படிலாம் இருக்காதுன்னு நினச்சேன். அப்போ வேறு ஏதாவது விஷயத்துக்கு திருட்டுத்தனம் பண்ணுறேன்னா என்ன? அதே சமயத்தில் அப்பத்தான் இங்கே இருக்கிறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு கடுப்பு? எங்கள் அப்பா பார்த்த அசிங்கப்பட்டாருன்னு சொல்லி சொன்னேன், அதுக்கு முன்னாடி வேற ஒரு கதை சொன்னேன், ஒவ்வொரு தடவையும் ஒரு கதை சொல்கிறியே தவிர உண்மையை நீ சொல்ல மாட்டேன்னு தோணுது. என்ன பிரச்சனை, உண்மையில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை, நான் வந்து நிஜமாக உங்கள் அப்பா பாவம் தான் பண்ணேன் அப்படின்னு வந்து இவர் சொன்னதுக்கப்புறமா வந்து நீ எப்போ உண்மை சொல்கிறியோ என்கிட்ட, அந்த உண்மை வந்து என்னால் ஏற்றுக்க முடியுதோ நான் அப்போ உங்ககிட்ட பேசுகிறேன் கதிர், தயவு செஞ்சு என்கிட்ட வந்து பேசாத அப்படின்ட்டு எந்திச்சு கிளம்பி வெளில போயிடுறாங்க ராஜி. இவர் சோகமாக கிளம்பி வெளியே போகும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்த நாள் திருப்பி ரேடியேஷனுக்காக இப்போ முத்துவேல் திருப்பி கிளம்பும் போது அவர் வெளில வந்துட்டு கால் பண்ணிட்டு கதிர்கிட்டக்க, நான் இன்றைக்கி போகிறேன், ஆனால் நீ தயவு செஞ்சு வர வேணாம், நீ வரதால் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வருது, ஆனால் என் அம்மாவை எங்கள் வீட்டுக்கே அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் இந்த விஷயத்தில் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் நான் போய்க்கிறேன், இந்த வீட்டுக்கு எப்போ உண்மை தெரியணுமோ அப்போ அது தெரிஞ்சுட்டு போகுது, இதை விட்டுரு அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து கதிர் அதெல்லாம் முடியவே முடியாது, அட்லீஸ்ட் உங்களை ஹாஸ்பிட்டலில் விட்டாச்சு நான் வரேன் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சொன்னால் கேளு அப்படிங்கிறாரு இவர். சொல்லும் பொழுதே வந்து இல்லை நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதிர் கிளம்பி போகும்போது கரெக்டாக வந்து ராஜி பார்த்துட்டே இருக்காங்க. இவர் யார்கிட்டையும் ஃபோனில் பேசி நான் வந்தே தீருவேன், நான் வராமல் நீங்கள் ஒன்றும் போகக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறத கேட்டு என்ன நடக்குது, யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ராஜி. என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்த மீனாவுக்கு கால் பண்ணி மீனா கிட்ட கதிர் நடந்துக்கிறதே சரியில்லை அப்படின்னா டேரக்ட் கேட்டுரு அப்படிங்கிறாங்க மீனா. டேரெக்டாகவே கேட்டாலுமே அவன் மழுப்புறானே அப்படின்னா சரி விடு, அடுத்து என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் ஒன்று நிச்சயம், அவன் அந்த மாதிரி ஏமாத்துறவனோ இல்லை வேற ஒரு பொண்ணோட பேசுகிறவன்லாம் கிடையாது கதிர், நீ அந்த மாதிரி எதுவும் நினைக்காத, இந்த குடும்பத்திலேயே வந்து என் புருஷனை கூட நான் நம்ப மாட்டேன், அதே மாதிரி சரவண மாமாவையும் நம்ப மாட்டேன், ஆனால் கதிர் அப்படி கிடையாது, அது மட்டும் நான் ஷுவராக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க மீனா. சொல்லும் பொழுதே வந்து ராஜி குழப்பத்திலே இருக்கு. இதுக்கடையில் வந்து அவங்க அண்ணன் திடீர்னு திருப்பி வந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வெளில போகிறத பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே ஒரு பேக் எடுத்து போனாரேன்னு துரத்திட்டே வராரு சக்திவேல். அவர் பார்த்துக்கிட்டே இருக்க கொஞ்சம் தூரம் அவர் நடந்து தனியாக போய் ஒரு காருக்கு வெயிட் பண்ணும் பொழுது கார் வந்து நிற்கிது, பார்த்தா அது கதிரோட கார். கதிர் நேராக கூப்பிட்டு போகிறாரு. இவர் வந்து அவங்கள தான் திருப்பி எங்கேயோ போகிறாரா, இவர் சரியில்லை, அவனும் சரியில்லை, அவனை விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. குமரவேலுக்கு கால் பண்ணுறாரு, டே குமார் உடனே வா, இங்கே இவனுக்கு நடக்கிறது எதுவுமே சரியில்லை, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே இந்த ரத்த கொதிப்பே வந்துடும் போல இருக்குது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே கதிர் நேராக கொண்டு போயிட்டு முத்துவேலை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லே வச்சு அந்த ரேடியேஷன்லாம் முடிஞ்ச அப்புறமா நான் வீட்டுக்கு போகல, நீ வீட்டிலே என்ன ட்ராப் பண்ண வேணாம், எனக்கு வழியில் சங்கத்தில் ஒரு வேலை இருக்குது, ஏன்னா சங்கத்தில் மட்டும் விட்டுரு, நீ ஏன்னா சொல்கிறத கேளு, இதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் நீயே வருவேன் அடம் பிடிக்காத அப்படின்னா இந்த விஷயத்தில் வேறு மறுத்து பேச்சே கிடையாது, நான் ஒன்று வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு வீட்டில் எல்லாரும் வரணும், இல்லை அப்படின்னா யாருக்குமே தெரியலனா நான் தான் வருவேன், உங்களை நான் தனியாலாம் அனுப்ப மாட்டேன், யார் என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம், கொஞ்சம் நாளைக்கு தப்பாக நினச்சிப்பாங்க அவ்வளோதானே, அதுக்காகலாம் யோசிச்சா முடியாது, எனக்கு மனசு வராது அப்படின்ன உடனே டக்குன்னு கண்ணெல்லாம் கலங்கிடுது முத்துவேலுக்கு. அவர் முதுகில் மட்டும் ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே கதிர்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. கதிர் நேராக கிளம்பி சரி சவாரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து இறங்கி காரை பார்க் பண்ணிட்டு வெளில வந்தோடனே டேய் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா திரும்பி அவர்
கொஞ்சம் நிதானமாகறதுக்கு முன்னாடியே முகத்துலேயே ஒரு குத்து விழுது. குத்து விழுதுன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி இப்படி வெய் அப்படின்னு விடுறாரு. விழுந்ததுக்கப்புறம் பார்த்தா யாரான்னு பார்த்தா குமரவேல் நின்றுருக்காரு கையில் காப்போட வச்சு முகத்துலேயே ஒரு குத்துன உடனே வந்து இந்த பக்கம் பக்கத்துலேயே வந்து சக்தியால் நின்றுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, எங்கள் வீட்டு சொத்தை அபகரிக்கிறதுக்காக திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கியா, ஏன்டா நடுவீட்டில் எதையாச்சும் கொண்டு வந்து நடுவீட்டில் வச்சாலும் திருப்பி அதை எங்கேயாச்சும் போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க குடும்பம், உங்களெல்லாம் கொண்டு வந்து வீட்டிலே வச்சுக்கூடாது, உங்களை போய் நீங்கள் ஒவ்வொருத்தனையும் விட்டா எங்கள் அம்மாவை அப்படியே நான் வெளில திறந்தேன்னா நல்லவங்க மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அப்பெல்லாம் என்னென்ன பேச்சு பேசினேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை நீயே துரத்தி விடுற, இப்போ எங்கள் அண்ணன் கூட ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்க, ஏதோ நீ திருட்டுத்தனம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், உங்கள் வீட்டுக்கு காசு வேணும் இல்லை எங்கள் சொத்தை வந்து இப்போவே வந்து பாதியாக ஆக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டியா, எங்கள் அண்ணன் அண்ணிலாம் நல்லா பேசுகிறாங்க அதனால ராஜிக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் நம்ம வந்து சேர்த்துடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டு முகத்துலேயே பொங்குன்னு குத்த ஆரம்பிச்சோன்னா வந்து இந்த பாருங்கள் வேணான்னு நினச்சி தள்ளுறாரு. தள்ளும் பொழுதே வந்து என்னடா தள்ளுற அப்படின்ட்டு வந்து திருப்பி அடித்த உடனே தான் வந்து பார்த்தா வந்து அப்படியே வந்து கீழே விழுந்துடுறாரு. இந்த தடவை கதிர் கீழே விழுந்த உடனே வந்து இன்னொரு தடவை எங்கள் அண்ணன் கிட்டக்கெல்லாம் போய் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அண்ணன் கூட எங்கடா காரில் போயிட்டு வந்துருக்கேன், உண்மையை சொல்கிறா வருதுக்கா அவன் கூட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு மாற்றி கேட்டுட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து இந்த விஷயத்தை இந்த பக்கம் வடிவு மாதிரி பார்த்துடுறாங்க. அவங்களும் அப்பத்தாவும் பார்த்துட்டு ஐயோன்னு ஓடி வராங்க. அப்பத்தாவும் ஓடி வந்து டேய் விடுறா சக்தி, டே என்னடா பண்ணிருக்க அப்படின்னா குமார் டே அப்படின்னு தள்ள பார்க்குறாங்க. தள்ள இவங்க போய் அவரை போய் மிதிக்க பார்க்குறாங்க, அடிக்க பார்க்குறாங்க, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தா வந்து இன்னொரு கார் வந்து நிற்குது. கார்லேருந்து முத்துவேல் இறங்கி வரார். இந்த சங்கத்துலேருந்து கிளம்பி வந்தவர். அவர் அப்படி இங்கே நடக்கிறத பார்த்தோன்னா வேகமாக கிட்டக்கு வராரு. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு டே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்கு ஒரு அறையை கொடுத்து தள்ளினோடனே என்னென்ன அப்படின்னு தள்ளும் போது இந்த பக்கம் வந்து குமாரை பார்த்து சட்ட கலரை பிடிச்சி பலார்னு அறையிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இந்த சமயத்தில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியாரும் வந்துருது. கதிர் அடிபட்டு இருக்கதை பார்த்து அவங்கெல்லாம் பதறி போய் ஐயோ கதிர் அப்படின்ட்டு ஏன்னா உனக்குலாம் அறிவு இருக்கா, பிள்ளையை போட்டு இப்படி அடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசி இந்த ரவுடி பையில உண்மை விடக்கூடாதுரி அப்படின்னு இந்த பக்கம் பாண்டியன் கத்திக்கிட்டு இருக்க. சரவணனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா வரட்டும் அப்படின்ட்டு எல்லாரும் மாறி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாரு. உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ அப்படின்னா அண்ணன் எனக்கு தெரியும், நீ இவன் கூட தான் வண்டியில் போயிட்டு இருக்க, இவன் கூட தான் ஒவ்வொரு எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்க, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு சொத்தை அவனை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதானே நான் ஏன்னா அந்த வீட்டை விட்டு போயிடுமா வேணா சொல்லுனேன், இவன் கூட இவன் அம்மாவை துரத்தி விடுறான், ஆனால் அதுக்கப்புறமா நீ அவன் கூட அடுத்த நாளே கிளம்பி காரில் ஒன்றா போகிற, என்னண்ணே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, இல்லை என்ன பார்த்தா லூஸ்ன்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்க. டேய் இப்போ என்ன உனக்கு நாங்கள் எதுக்கு போனோம்னு தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னா வந்து அப்படி நான் சொல்லலை, ஆனால் நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறேன்னு நிறுத்துடா போதுண்டா அப்படின்ட்டு வந்து கையில் இந்த பேக்கில் இருந்து அந்த ஃபைல் எடுத்து இப்படி தூக்கி தரையில் போட்டுதா இதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு எல்லாம் பார்த்தா டாக்டர் ஃபைல் இன்னும் மெடிக்கல் ஃபைல் அப்படின்னு எல்லாரும் அப்படி திருதுன்னு முழிக்க. ராஜி எல்லாம் முழிக்க எனக்கு கேன்சர் போதுமா அதனால தான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும், யாருக்கும் சொன்னால் கஷ்டப்படுவோன்னு அவன் கூட வந்துக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பனா இல்லையா இல்லை என்ன வேணால் நடக்கலாம், எனக்கு உடம்பு சரியில்லாத போது எங்கள் அம்மா என்னை விட்டு தனியாக இருக்க வேண்டாங்கிறதுக்காக அம்மா வெளில அனுப்பினான், சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கிறதுக்காக அவனே வந்து தியாகி ஆக்கிக்கிட்டான், அதான் நடந்துச்சு போதுமா அப்படின்னு வந்து கேட்க. ஷாக்காக எல்லாரும் பார்க்க எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு விஷயமே அப்படியே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எல்லாரும் திருன்னு முழிக்க. இந்த சமயத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்க்குற சீரியல்லே எந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.